மொழிபெயர்ப்பை பற்றி பேசுறதுக்காக நீங்க அழைச்சிருக்காங்க. எனக்கு கொடுத்திருக்க நேரம் 15 நிமிஷம். இப்பதான் எல்லாரும் ஒழுக்கத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒழுக்கத்தை நானும் கடைபிடிக்க முயல்கிறேன். மொழிபெயர்ப்பு அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி நான் என்னுடைய பின்னணியை ஒரு 2 நிமிஷம் சொல்லி அதுக்கப்புறம் மொழிபெயர்ப்பை பற்றி பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் விற்பனை மேலாளராக ஒரு 35 வருஷம் வேலை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என் ஓய்வுக்கு பிறகுதான் நான் மொழிபெயர்க்கிறதுக்காக வந்தது. இந்த 12 வருஷத்துல நான் சுமார் 60 புத்தகங்களை நான் கன்னடத்துல தமிழுக்கும் தமிழ்ல கன்னடத்துக்கும். எனக்கு எப்படி இந்த 2 மொழியும் தெரியும் அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வியப்பாகவும் இருக்கலாம். எங்க தாத்தா காலத்திலேயே நாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். ஆனா எங்க தாத்தா காலத்துல மைசூர்ல போய் நாங்க புலம்பெயர்ந்து மைசூர்ல போய் குடியிருக்க ஆரம்பிச்சோம். அப்ப அங்க கன்னட மொழி மட்டும்தான் என்னால படிக்க முடிஞ்சது. தமிழ் மொழி எந்த பள்ளிகள்லயும் அப்போது இருக்கு. ஆனா எங்க சமுதாயத்தை சேர்ந்த ஒரு 25-30 குடும்பங்கள் மைசூர்ல இருந்துச்சு. அந்த 25-30 குடும்பங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஆர்வத்துல எங்க பெரியவங்க எல்லாம் சேர்ந்து கும்பகோணத்துல இருந்து ஒரு தமிழ் ஆசிரியரை கூட்டிட்டு வந்து எங்களுக்கு வாரத்துல 2 நாள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு யாரதோ ஒரு வீட்டுல மாடியிலயோ எங்கேயோ ஒரு இடத்துல எங்களுக்கு அந்த ஒரு 30-40 பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்படி நாங்க தமிழ வீட்டுல படிச்சோம், கன்னடத்துல பள்ளியில படிச்சோம். அதுக்கு பிறகு நான் தமிழையும் படிக்கல, கன்னடத்தையும் படிக்கல. ஏன்னா உயர்நிலை பள்ளிக்கு போனப்போ கன்னடம் மட்டும்தான் இருந்துச்சு. ஒரே ஒரு ஸ்கூல்ல உயர்நிலை பள்ளியில மட்டும்தான் தமிழ் 2வது பாடமா எடுத்துக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. அந்த 2வது பாடமா எடுத்துக்கக்கூடிய அதே பள்ளியில தான் எங்களை எல்லாம் சேர்ப்பாங்க. அங்க நான் படிச்சு முடிச்ச பிற்பாடு காலேஜுக்கு வந்த பிற்பாடு கல்லூரிக்கு வந்த பிற்பாடு தமிழோ கன்னடமோ எதுவுமே எனக்கு கிடைக்காது. இல்லை, நாங்கள் வேற சப்ஜெக்டுங்க என்ன ஆரம்பிச்சோம், பாடங்கள் ஆரம்பிச்சோம், அதை மட்டும்தான் படித்தோம். அதுக்கு பிறகு எனக்கு இலக்கியத்துல சின்ன ஆர்வங்கள் இருந்துச்சு. அப்பப்ப புஸ்தகங்கள் வாசிக்கிறது அது இதெல்லாம் இருந்துச்சு. ஆனாக்கா அது ஒன்றும் பெரிய தீவிரமான ஒரு இதா இருக்கு. ஆனா ஓய்வுக்கு பிறகு என்ன செய்யறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாவே எனக்கு எப்பவும் இருந்துச்சு. சாதாரணமா ஓய்வுக்கு பிறகு யாரும் வேற வேலை அதே அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையவே தனியா பார்க்க ஆரம்பிப்பாங்க, இல்ல வேற ஏதாவது செய்ய ஆரம்பிப்பாங்க, இல்ல ஒண்ணுமே செய்யாம இருப்பாங்க. ஆனா என்னால அப்படி இருக்க முடியல. ஏன்னா நான் 35 வருஷமா எப்பவுமே சுத்திக்கிட்டே இருந்தது, சுறுசுறுப்பாவே இருந்தது. என்னால அப்படி ஓய்வா ஒண்ணுமே செய்யாம இருக்க என்னால முடியல. அதனால ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படிங்கறதுனால எனக்கு போட்டோகிராஃபிலையும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அதை கொஞ்ச நாள் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன செய்யறதுங்கிறது தெரியப்ப நான் கன்னடத்துல லங்கேஷ் ஒரு எழுத்தாளர் இருந்தாரு. அவர் ஒரு சின்ன சின்ன 4-5 வரிகளுடைய கவிதைகளை நிறைய எழுதி வச்சிருந்தார். ஒரு 1500 கவிதைக்கு பக்கத்துல. அதுல ஒரு 400 கவிதைகளை நான் தேர்ந்தெடுத்து தமிழ்ல நான் மொழிபெயர்த்து அதை நல்லா பிரிண்ட் அவுட் எடுத்து ஸ்பைரல் பைண்டிங் பண்ணி என் மேசை மேல அழகா வச்சிருந்தேன். அது ஒரு 6 மாசம் என் மேசை மேலேயே கடந்துச்சு. எங்க மனைவி ஒரு நாள் கேட்டாங்க என்கிட்ட, இது எதுக்கு எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னு. நான் சும்மா அப்படின்னு சொல்லுவேன். சும்மா எதுக்கு எழுதணும் அப்படின்னு. யாருக்கியாவது காட்டினா தானே இது நல்லா இருக்கா இது நல்லா இல்லையான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க பிரசரிக்கிறத பத்தி யோசிக்கலாம் இல்ல அப்படின்னாங்க. நீங்க அப்படியே மேசை மேல விட்டீங்கன்னா இது தூள் படிஞ்சு என்னைக்கோ ஒரு நாள் எழுத்தெல்லாம் மறைஞ்சு போயிடுவது இல்லை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் யாருக்கிட்டையாவது காட்டணுமே அப்படிங்கிறதுக்காக எடுத்துட்டு போய் பெங்களூர்ல தமிழ்வன் ஒரு எழுத்தாளர் இருக்காரு, உங்களுக்கெல்லாம் அறிமுகம் இருக்கவங்க, அவர்கிட்ட போய் நான் காட்டினேன். அவரு இதுல கொஞ்சம் திருத்தங்கள் செஞ்சா நல்லா இருக்குமேன்னாரு. அந்த திருத்தங்களை செஞ்சு நான் திரும்பி அவர்கிட்ட காட்டினப்ப
இப்ப பிரசரிக்க கொடுங்கன்னாரு. அப்ப பிரசரிக்கிறதுக்காக ரொம்ப முயற்சி எடுத்து கடைசியில யாரோ பிரசரிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் கழுகு வாங்கி வந்தவள்னு ஒரு கேன்சர் பேஷண்ட் பத்தி இருந்த ஒரு நாவல் எழுது மொழிபெயர்த்த தமிழ், கன்னடத்துல இருந்து தமிழுக்கு. அது ரொம்ப நல்ல வரவேற்பாடு வந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய தமிழ்ல, கன்னடத்துல இருந்து தமிழுக்கும், தமிழ்ல இருந்து கன்னடத்துக்கும் மொழிபெயர்க்க ஆரம்பிச்சேன். இப்படித்தான் நான் தமிழ் கன்னடம் மொழிபெயர்ப்புக்காக வந்தது. இப்ப எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய விஷயத்தை பத்தி பேசலாம். மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்புன்னா என்ன? மொழிபெயர்ப்பு என்பது ஒரு மொழியிலிருந்து மற்றொரு மொழிக்கு உரை அல்லது பேச்சை மாற்றும் செயல்முறை. இது வார்த்தைக்கு வார்த்தை மாற்றீடு மட்டுமல்ல, பொருள், துவனி மற்றும் கலாச்சார சூழலின் விளக்கத்தையும் உள்ளடக்கியது. இது சவாலானதாக இருக்கலாம், ஏனெனில் வெவ்வேறு மொழிகளில் பெரும்பாலும் தனிப்பட்ட சொற்கள், இலக்கண கட்டமைப்புகள் மற்றும் நேரடியாக சீரமைக்காத கலாச்சார குறிப்புகள் உள்ளன. மூல மொழியின் அசல் நோக்கம், உணர்ச்சி மற்றும் நுணுக்கங்களை இலக்கு மொழியில் தெரிவிக்க மொழிபெயர்ப்பாளர்கள் இந்த அம்சங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். மொழிபெயர்ப்புங்கிறது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் அல்ல. ரொம்ப மொழி மேல ஒரு மயக்கம் இருந்தா மட்டும்தான் அவங்க மூல மொழியிலையும் அவங்க எடுத்து செல்லக்கூடிய மொழியிலையும், ரெண்டு மொழியிலையும் ஒரு தனி ஆற்றல், ஒரு மயக்கம் இருந்தால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். மொழிபெயர்ப்பில் உள்ள பல சிரமங்கள் இருக்கு. மொழிபெயர்ப்புல பெரும்பாலும் தனித்தன்மை வாய்ந்த மொழி சொற்கள், ஸ்லாங் சொல்லுவோம், அல்லது சொற்பொழிவுகளை நேரடியாக மொழிபெயர்க்க முடியாது. எடுத்துக்காட்டாக பிரேக் த ஐஸ் அல்லது ஸ்பில் த பீன்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அது நீங்க நேரடியா ஐஸ், பனிக்கட்டியை உடை, ஸ்பில் த பீன், பயிரை சிதறவிடு, இப்படியெல்லாம் நம்ம மொழிபெயர்க்க முடியாது. இதுக்கு ஸ்பில் த பீன் அப்படின்னா ரகசியத்தை வெளியிடு, பிரேக் த ஐஸ்னா சோர்வான அமைதிக்கு பின் பேச்சை தொடங்கு, இப்படி தான் மொழிபெயர்க்க முடியும். இப்படி நேரடியான மொழிபெயர்ப்புகளை எல்லாம் நம்மளால செய்ய முடியாது. இதையெல்லாம் நம்ம மொழிபெயர்க்கிறப்ப ரொம்ப கவனத்துல வச்சுக்கணும். அப்புறம் பண்பாட்டு சொற்கள் இருக்கு. நான் மாதுருபாகன் புஸ்தகத்தை மொழிபெயர்க்கிறப்ப கன்னடத்துல அதுல பொங்கல்னு ஒரு வார்த்தை வரும். பொங்கல் வச்சு படையல் வச்சாங்கன்னு ஒரு வார்த்தை வரும். இந்த பொங்கல் அப்படிங்கிற ஒரு சொல் வெறும் கன்னடக்காரங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா அது உணவு, சிற்றுண்டின்னு மட்டும்தான் தெரியும். அவங்களுக்கு பொங்கல் ஒரு கலாச்சார மொழி, ஒரு பண்பாட்டு மொழின்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த பண்பாட்டு மொழியை நம்ம அவங்களுக்கு விளக்கணும். அந்த விளக்குறதுக்காக நான் ஒரு அடிக்குறிப்பு போட்டு நான் அதை விளக்கியிருந்தேன். பொங்கல்னா என்ன, அதை எதுக்காக செய்யறாங்க, அதை எப்படி செய்யறாங்க அப்படின்னு நான் அதை விளக்கியிருந்தேன். இதுக்கு ஒரு வேடிக்கையான நிகழ்வும் அந்த நேரத்துல நடந்துச்சு. நான் சின்ன பையனா இருக்கிறப்ப எங்க வீட்டுக்கு என் நண்பன் ஒருத்தர் பொங்கல் பண்டிகை அன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அவன் பொங்கல் எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் வெளியில வந்தேன்னு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான், உங்க அம்மாக்கு சோறு வடிக்க தெரியாதா அப்படின்னு. ஏன்னா அது குழன்னு சோறு இருக்கும், ஆனா அவங்களுக்கு அது தெரியாது. அது அப்படித்தான் இருக்கணும், அது புது அரிசியில செய்யறது, அது அப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. சோ அப்படி இருக்கிறப்ப அது அவங்களுக்கு நம்ம எடுத்து செல்ல என்னங்கிற ஒரு விளக்கத்தை நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். அதே மாதிரி சில சொற்கள், சில வார்த்தைகள் எல்லாம் இருக்கும், அதை நம்ம எந்த மொழியில இருக்கும் மொழிபெயர்க்க முடியாது. இதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது. ஒரு ஆங்கில ஒரு கதை இருக்கு. அந்த கதையில புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. அது சண்டை ரொம்ப உச்சத்துக்கு போயிடும். உச்சத்துக்கு போன பிற்பாடு அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க, நம்ம விவாகரத்து செஞ்சுக்கலாம், நம்ம போறோம், நம்ம வாழ்ந்தது போறோம் அண்ணா அப்படின்னு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் யோசிப்பாங்க, உடனே நம்ம ஒரு முடிவு எடுக்க வேண்டாம், ஒரு 3 மாசம் 4 மாசம் தள்ளி போடலாம், அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு. ஆகட்டும், தள்ளி போடுவாங்க. 3-4 மாசத்துக்கு அப்புறம் திருப்பி சந்திப்பாங்க. சந்திச்சு அவங்க திரும்பி பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அப்ப அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம விவாகரத்து செஞ்சுக்கிறது வேண்டாம், ஒன்னாவே வாழலாம் அப்படின்னு. அந்த
அந்த முடிவுக்கு வந்த பிற்பாடு மேசை மேல ஒரு சிகரெட் இருக்கும், அதை எடுத்து கணவர் உதட்டுல வைப்பாரு. அப்ப மனைவி அங்க பக்கத்துல இருக்கிற லைட்டர் எடுத்து பத்த வைப்பாங்க. பத்த வச்சுட்டு லெட் மீ லைட் அப்படிம்பாங்க. அந்த லெட் மீ லைட் அப்படிங்கிற வார்த்தைய நீங்க எந்த மொழியிலும் மொழிபெயர்க்க முடியாது. ஏன்னா அது லெட் மீ லைட், நான் சிகரெட் பத்த வைக்கிறேன்னு அவங்க சொல்லல. உன் வாழ்க்கைக்கு ஒளி வீசுறேன், உன் வாழ்க்கையை மேம்படுத்துறேன், இந்த மாதிரி பல பொருள்கள்ல அந்த வார்த்தையை சொல்றாங்க. இது நீங்க எந்த மொழியிலுமே இந்த லெட் மீ லைட் இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி நீங்க வேற எந்த மொழியிலுமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க அந்த இங்கிலீஷ் வார்த்தையே அப்படியே அந்த இடத்துல தக்க வச்சுக்கிறது தான் சரியான ஒரு மொழிபெயர்ப்பா இருக்குங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. சில சொற்கள் இருக்கும், அதுக்கெல்லாம் பல அர்த்தங்கள் இருக்கும். ஒரு சொல் இருக்கு, கரைங்கிறது காகம் கரையெல்லாம் இருக்கலாம், நதிக்கரையா இருக்கலாம், கடற்கரையா இருக்கலாம், மன நெகிழ்வா இருக்கலாம், கரையிறது, உருகிறது, இப்படி எல்லாம் சொல்லலாம். சேலக்கரையா இருக்கலாம், வேட்டிக்கரையா இருக்கலாம், இப்படி பல கரைன்னு இருக்குது. அந்த அந்த சொற்கள் எல்லாம் எந்த நேரத்துல எப்படி பயன்படுத்தணுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்த வேண்டியது, இதுல ரொம்பவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லாம மூல எழுத்தாளருடைய துவனி, குரல் இன்னும் ஒண்ணு இருக்கும். அந்த குரலை நம்ம நல்லபடியா பின்பற்றோம். அதே குரல்ல ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நம்ம மொழிபெயர்க்கக்கூடிய மொழி அதே குரல்ல இருக்கும். அந்த குரலை நம்ம கொண்டு வரணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்புறம் அடுத்தது என்ன அப்படின்னா, நகைச்சுவை வார்த்தைகள், வசைகள், இது எல்லாம் நம்ம எப்படி சொல்றது, இதுவும் ஒரு பெரிய பிரச்சனை தான். வசைகள் குறிப்பா சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது மாதர்பகல்ல ஒரு வார்த்தை வரும், போடா மயிராண்டின்னு. ஆனா அந்த போடா மயிராண்டி அப்படிங்கிற வார்த்தைய நம்ம வேற மொழிக்கு எப்படி கொண்டுட்டு போறது? வேற மொழிகள் எல்லாம் அது ரொம்ப சிரமம் அதெல்லாம் கொண்டு போறது. ஆனா அதுக்கான ஒரு தகுந்த வார்த்தைகளை நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்குது. அதை நம்ம கண்டுபிடிச்சு அந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும். கன்னடத்துல அதுக்கு ஒரு வார்த்தையும் இருக்குது, அந்த வார்த்தையவே நான் பயன்படுத்தினேன். சோ இந்த மாதிரி பல சிக்கல்கள் மொழிபெயர்ப்புல இருக்கு. மொழிபெயர்ப்பு எங்கெங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நிறைய இடங்கள்ல இன்னைக்கு மொழிபெயர்ப்புங்கிறது கல்வியில பயன்படுது, மருத்துவத்துல பயன்படுது, பொருளாதாரத்துல பயன்படுது, வரலாற்று பாரம்பரிய புத்தகங்களை, பண்டைய நூல்களை மொழிபெயர்க்கிறதுல பயன்படுது. இப்போ ஒரு சிறுபான்மை மொழியில இருக்கிறவங்களுக்கு நம்ம பெரும்பான்மை மொழியை கொண்டு போய் சேர்த்து அவங்களுக்கு அந்த பெரும்பான்மை மொழியில இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிவிக்க வேண்டிய அவசியங்கள் இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் மொழிபெயர்ப்புல இருக்குது. இதுல துல்லியம் ரொம்ப முக்கியம். கலாச்சார வார்த்தைகளை பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம். ரொம்ப தெளிவா இருக்கிறது ரொம்ப முக்கியம். இயல்பான நடையா இருக்கணும் நம்ம எழுதுறது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நிலைத்தன்மை இருக்கணும். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒரே குரல், ஒரே துணியில மொழிபெயர்க்கிறது இருக்கணும். இது எல்லாம் நம்ம கடைபிடிச்சு அதையெல்லாம் அழகா கொண்டு போக வேண்டியது மொழிபெயர்ப்பாளருடைய ஒரு கடமையா இருக்கு. மொழிபெயர்ப்பினால என்ன பயன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மொழிபெயர்ப்பின் மூலம் மனிதநேயம் மேலும் உள்ளடக்கியதாகவும் தகவல் அறிந்ததாகவும் ஐக்கியமாகவும் மாறுகிறது. இது ஒன்றாக வேலை செய்யவும் ஒருவரிலிருந்து ஒருவர் கற்றுக்கொள்ளவும் நமது பன்முகத்தன்மையை கொண்டாடவும் உதவுகிறது. இறுதியில் மிகவும் புரிந்து கொள்ளக்கூடிய, இணைந்து வாழக்கூடிய அமைதியான உலகத்தை உருவாக்குகிறது. இந்த மொழிபெயர்ப்புங்கிறது இத்தனை வேலையும் செய்யும். ஆனா மொழிபெயர்ப்பு மீது ஒருத்தங்க மொழிபெயர்க்கணும்னா நான் முதல்லயே சொன்ன மாதிரி அந்த மொழி மீது ஒரு மயக்கம் இருக்கும். அந்த மயக்கம் இருந்தா மட்டும்தான் மொழிபெயர்க்க முடியும். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப சிரமம். இதெல்லாம் சொல்லி முடிச்ச பிற்பாடு நான் எப்பவுமே இன்னும் சில இதெல்லாம் பழமொழிகளை மொழிபெயர்க்கிறது, அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு இது. அந்த பழமொழிகளை மொழிபெயர்க்கிறப்ப இப்ப கன்னடத்துல ஒரு பழமொழி இருக்கு, ஊர்னவர் தொட்டு எல்லம்மன் ஜாத்திரை. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஊர்க்காரங்க பணம்
மாரியம்மா திருவிழான்னு. ஆனா தமிழ்ல அந்த பழமொழி கிடையாது, ஊர்க்காரம் பணம். ஆனா அதுக்கு ஈக்குவல் அந்த சமமான ஒரு மொழி பழமொழியை நம்ம தேடணும். அது என்ன அப்படின்னா, என் பெண்டாட்டி கை அடுத்தவங்க வீட்டு நெய்யன். சோ அதே மாதிரி எல்லாரும் மனே தோசைனும் தூத்துன்னு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி இருக்கு. எல்லாரும் வீட்டு தோசையும் ஓட்டேன்னு, அது கன்னடத்துல இருக்கு. ஆனா தமிழ்ல அதுக்கான பழமொழி கிடையாது. சோ அதுக்கு வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற பழமொழியை தேடணும். இந்த மாதிரி பழமொழிகள் மொழிபெயர்க்கிறப்ப அது வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெறாம அதனுடைய துவனி, அதனுடைய பொருள் நமக்கு இன்னொரு எடுத்து செல்லக்கூடிய மொழியில கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் மொழிபெயர்ப்புல இருக்கும். இதையெல்லாம் கவனத்துல வச்சுக்கிட்டு மொழிபெயர்க்கிறதுக்கு, மொழிபெயர்த்தால் மட்டுமே ஒரு மொழிபெயர்ப்பு நல்லபடியா அமையும். இதை மட்டும்தான் நான் சொல்ல விரும்புறேன். மொழி கடைசியா நான் எல்லா மேடைகள்லயும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நான் இங்க சொல்றதும் உகந்ததா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இலக்கியம்ங்கிறது, இலக்கியம் மட்டும் நான் சொல்லவில்லை, எந்த கலையா இருந்தாலுமே, அது ஓவியமா இருக்கலாம், நாட்டியமா இருக்கலாம், வேற எந்த கலையாவே இருக்கலாம், இலக்கியமும் சேர்ந்து என்ன அப்படின்னா, அது மனிதன், அது நம்மள இயற்கையோட இணைந்து வாழ்றதுக்கும் சக மனிதனோட இணைந்து வாழ்றதுக்கும் நமக்குள்ள இருக்கக்கூடிய இருமை அதுல கூட இணைந்து வாழ்றதுக்கும் உதவியா இருக்கணும். அப்பதான் எந்த கலைக்கும் ஒரு மதிப்பு இருக்கும். இத்தனை மட்டும் நான் சொல்லி என்னுடைய வார்த்தைகளை முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. நான் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள பேசி முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. என்னை இங்க அழைச்சதுக்காக எல்லோருக்கும் மிக்க மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.